இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மாங்காய் பறிக்கிறதுக்கு. மாங்காய் தோட்டம் இங்கே இருக்குது. கரெக்டாக எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா குறும்பூர்லேருந்து, அதாவது குறும்பூர் இந்த சைடு இருக்குது. குறும்பூர்லேருந்து அப்படியே இடையவளை போகிற சைடு கரெக்டாக இடையவளையில் இருக்குது. இங்கே வந்து ஒரு முனியசாமி கோயில் இருக்குது. இங்கே வந்து செவ்வாய் வெள்ளி கணக்கு சொல்லுவாங்க. அந்த இடத்துல உள்ள தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம். தோட்டம் வந்து இங்கே இருக்குது. அப்படியே உள்ளே போவோம். தோட்டத்தில் வியாபாரி எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை மரம் இருக்குது, என்ன காய்ச்சி அப்படின்ட்டு ஒவ்வொன்றா கேட்போம். தோட்டத்துக்குள்ள அப்படியே உள்ள என்ட்ரன்ஸ் ஆகும். வணக்கண்ணே, உங்கள் பேர் என்ன? நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்க? மாங்காய் பறிச்சு இதான் உங்கள் தொழிலா? வேறு என்னென்னலாம் உங்கள்கிட்ட கிடைக்கும்? ஆ, மாங்காய். சப்போட்டா கிடைக்குங்களா? காய் கிடையாது. சரி சரி சரி. இப்போ பறிச்சுட்டு இருக்க மாங்காய் என்ன காய்ச்சுண்ணே? இது வந்து செந்தூர் அண்ணாடக்கு. செந்தூர். ஆ, இது பறிக்கலாம். பறிக்கலாம். 7 நாள் 5-6 நாளில் பழுத்துடும். 5-6 நாளில் பறிக்கலான்னு நீங்கள் அதை எப்படி சொல்கிறீங்க? இப்போ பறிக்கலான்னு சொல்லிட்டீங்க, எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க? இந்த புள்ளி வரி. ஆ ஆ. இது வந்து பால் வரதான் செய்யும். செந்தரம் வந்து பால் வரும், பழுத்தாலும் பால் வரும். அதாவது காய் விளைஞ்சிச்சுனாலும் பால் வரும். ஒரு சில காய் வந்து விளைஞ்சா பால் வராது. நடக்கல. இது பிஞ்சு. எது பிஞ்சு? ஆ ஆ, அது வந்து பிஞ்சு. இதெல்லாம் இந்த 3 நாளில் பழமாயிரும். இதெல்லாம் 3 நாளில் பழமாயிரும்னா எப்படி ஊத்தம் போட்டு பழுக்க வைப்பீங்களா இல்லைன்னா? எதுவுமே வேண்டாம், அப்படியே பழுக்க நடக்கு. ஆ ஆ. அதெல்லாம் 3 நாளில் பழமாயிரும். 3 நாளில். ஆ ஆ, பறிச்சுட்டு போய் 3 நாளில். எதுவும் பண்ண வேண்டாம், அப்படியே வச்சாலே போதும். 3 நாளில் பழமாயிரும். இப்போ நீங்கள் இதை போடுறீங்களா? கீழே போகும்போது அடிப்பட்ட எதுவும் காய் ட்ரெயில தான் போடுறீங்க? சரி 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 சரி. இது இதெல்லாம் விளைஞ்ச காய். இது பிஞ்சு காய். இது பிஞ்சு காய். ஆ ஆ. இதுவும் பிஞ்சு தான் பார்த்துக்க. இதுவும் பிஞ்சு தான். பல்டி ஓடி அந்த 2 பறி கம்பு கொண்டா அடிபடாமல் பறிக்கணுண்ணே. ஆ, அந்த கம்பு வலை மாதிரி வச்சாச்சு. பறிச்சா உள்ளே விழுந்துருவோண்ணே. அப்படி பறிங்க, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரைட். மரத்தில் ஏற வேண்டிய அவசியம் இல்லை. மரம் கண்ணு சின்ன கண்ணு. சின்ன கண்ணு தான். இது மொத்தம் எத்தனை மரம்னா இருக்கும்ல? 30 மரம். 30 மரம் கிட்ட நிற்கி. சரி சரி. இதை பறித்து நேராக எங்கே கொண்டு போகிறீங்க? விற்கிறதுக்கு கொண்டு போகிறீங்களா இல்லை சந்தைக்கு? சந்தைக்கு. ஊத்தம் வைக்காமல் அப்படி கொண்டு போயிருவீங்க? ஆமாம், காயாவே கஸ்டமர்கிட்ட கொடுத்துருங்க. காயாவே. அவங்க வீடு எடுத்துகிட்டு போகும்போது 2-3 நாளில் பழுத்துரும். இயற்கையாகவே பழுத்துருவோண்ணே. சரி, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க யாராவது கொரியர் கேட்குறாங்களான்னு பார்ப்போம். கொரியர் பண்ணனா கிலோ எவ்வளோண்ணே போடுவீங்க? இப்போ நாங்கள் என் காய் வந்து 10 கிலோ வாங்கினா 2 கிலோ அழுவும். 2 கிலோ அழுவும். அழுகிடும். சரி சரி சரி. அதனால் நான் இப்போ வந்து 80 ரூபாய் கேட்டாங்க. ஆ, நானாக பழம் வச்சு கொடுத்தா 100 ரூபாய்க்கு கொடுப்பேன். நீங்கள் கொடுக்குற 100 ரூபா. அது போக பேக்கிங் சார்ஜ் தனி, கொரியர் சார்ஜ் தனி, கரெக்டா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதெல்லாம் தெரியாது, அதெல்லாம் தனின்னு சொல்லிடுவோம். சரிண்ணே, வேறு எதுவும் நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்களா? நான் எதுவும் சொல்ல. சொல்லுங்கள், சும்மா உங்கள் அனுபவத்தை எதுவும் சொல்லணும்னா சொல்லுங்கள். உங்கள் தொழிலை பற்றி அனுபவம், நஷ்டம், லாபம் நஷ்டம் எல்லாமே. அதான் நேரமே வியாபாரம் பண்ணால் எங்கே வேணாலும் பார்க்கலாம். எங்கேனாலும் வலிப்போம். அந்த மாதிரி இப்போ காய் இந்த தடவை காய் எப்படிண்ணே இருக்குது? காய் நல்லா இருக்கா எப்படி? காய் சீசனு தவறிட்டுண்ணே. நான் வெடிச்சு மாதிரி. ஆ, இதெல்லாம் வந்து பருவந்தவன காய். இந்த தொட்டோன்னே கீழே வந்துட்டேன். இதெல்லாம் நல்லா விளைஞ்சிருக்கு. ஆ ஆ. இதில் வந்து பால் வராது பார்த்துக்க. நல்லா விளைஞ்ச காயில் வந்து இது பால் வராது. பால் வராது. அதில் பால் வந்துச்சு. அது என்ன காய்ச்சி சொன்னீங்க? அது செந்தூரம். செந்தூரம். இது பங்கனவள்ளி. ஆ, எல்லாமே 4-5 நாளில் தன்னாலே பழமாயிரும். சரி 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 சரி. எதுவும் பண்ண வேண்டாம். ஸ்ப்ரே அடிக்க வேண்டாம், கல் போட்டு பழுக்க வைக்க வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம். ஆமாம், அவசரமாக பழுக்கன்னா கொஞ்சம் வக்கீலுக்குள்ளே வச்சா ஏனி தட்டணும். அந்த பக்கம் காய் கிடக்கு. அது ஏதோ சொன்னீங்களே அவசரமானா? அவசரமான வக்கீலுக்குள்ளே போட்டு வச்சுக்க வேண்டியா? ஆ ஆ. 4 நாள் 5 நாளில் பழுக்கணும். சரி சரி சரி. இது பங்கனாளி பார்த்துக்க. ஆ ஆ. எந்த மாம்பழம் நல்லா ருசியாக இருக்கும்? இல்லை நீங்கள் பறிக்கிற மாம்பழம் எல்லாமே அணில் கட்சி கிடைக்கும். அணில் கடிச்சு கிடைக்கும். சின்ன கடி இருக்கும். இந்த பக்கம் கடி
கடிச்சுன்னு பாரு எப்படி இருக்கு. நமக்கு ஒரு அணில் கடிச்ச மாம்பழம் கிடச்சிருக்கு. இதை சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு. இல்லை அது மேலே நேராக அப்படியே உட்கார அந்த கம்பு என்ன ஆளுங்க. இது கொஞ்சம் விளைஞ்ச காயாக இருக்குண்ணே, பழுக்கல இன்னும். எப்படி இருக்கு இனிப்பு எப்படி இருக்கு? இனிப்பு நல்லா இருக்கு. பழுத்தா எப்படி இருக்கும்? பழுத்தா நல்லா தேன் மாதிரி இருக்கும் போல. இந்த இடையில ஒன்று எடுக்கிறது கீரை விளைச்சல் காய் 3 நாள் அழகாக பழம் மாதிரி. ஆனால் பார்க்குறதுக்கு சோறு இருக்காது. பார்க்குறதுக்கு சோறு இருக்காது. பழம் அவ்வளோ அருமையாக இருக்கும். அருமையாக இருக்கும். ஆனால் காயில் வந்து கருப்பு இருக்குல்லண்ணா, இதனால் மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கருப்பு காயாக இருக்குது வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க மாட்டாங்க. நல்ல காய் குவாலிட்டியாக தங்கன்னா இப்படி தான் வாங்கணும். இப்படி தான் வாங்கணுண்ணா. ஏன்னா நிறைய பழத்தில் சைனிங்காக இருக்குது, மஞ்சள் கலர்லாம் இருக்குது, கல்லுகளில் வச்சிரு. அதாவது ப்ரெசன்டேஷன் வந்து நல்லா காமிச்சிடுறாங்க. அது நமக்கு ஆகாது. ஆகாது. தெளிவாக மாம்பழம் அவங்க வந்து இதை தான் விரும்புவாங்க. தெளிவாக தான். விவரம் தெரிஞ்சவங்க இந்த மாதிரி வாங்கிப்பாங்க. காயாக வேணாலும் நான் காயாக வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சு பழுக்க வச்சு சாப்பிட சொல்லலாம். சரி சரி சரி. மற்ற என்ன தேவை எடுத்தாலும் சும்மா தான் மருந்தடிச்சு தானே இந்தா இதுதான் இருக்கும். பார்க்குற சோறு இல்லாமல் தான் இருக்கும். இது அரை விளைச்சல் பால் வருது பார்த்தீங்களா? அரை விளைச்சல். ஆனால் இதுதான் 8 நாள் ஆகும். இது 8 நாள் ஆகும். இந்த மற்ற இந்த 3 நாள் 4 நாளில் பழமாயிடும். எதுவுமே பண்ண தேவையில்லை, அப்படியே வச்சுருந்தாலே பழமாயிடும். அப்போனா நீங்கள் வச்சிருக்க காய்னா 3 நாள்லேருந்து 8 நாள் வரைக்கும் பழுக்கிற காய் தான் வச்சுருக்கீங்க, கரெக்டா? உங்கள்கிட்ட வாங்கிட்டு போனால் 3 நாள்லேருந்து பழுக்க ஆரம்பிச்சிடும். சரி சரி சரி. பாட்டி அதை புரியல, அதெல்லாம் ஒன்றுமே வரல பாரு. பாலே வரல பார்த்தியா? நல்ல விளைஞ்ச காய்னா நல்ல பழம். பார்க்குற காயெல்லாம் வந்து சோறு இருக்காது. இது வந்து மழை இடையில மழை பெஞ்சதுனால அந்த சாரக்காய்ம்பாங்க. இது பழம் அவ்வளோ நல்லா இருக்கும், அருமையாக இருக்கும். இந்த மரத்தில் ஏறி பறிக்கும்போது என்ன மாதிரி சவால்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்கண்ணே? எறும்பு என்ன எறும்பு? கட்டை எறும்பா இல்லை இந்த இது ஒரு சிவப்பு எறும்பு? சிவப்பு எறும்பு. அது பூரா உடம்பெல்லாம் கடிக்கும்ண்ணே. சீசன் எவ்வளோ நாளாக இருக்கும்? சீசன் தம்பி இப்போ தான் வந்து 1-2 ஆரம்பிக்குது. முந்தின காய் 1-2 இப்போ ஆரம்பிக்கு. இன்னும் நம்மளுக்கெல்லாம் முழுசாக ஆரம்பிக்கிறதுன்னு 1 மாதம் ஆகிடும். முழுசாக ஆரம்பிக்க 1 மாதம் ஆகிடும். சரி சரி சரி. ஆரம்பித்தா அதுலேருந்து எவ்வளோ நாள் இருக்கும் சீசன் முடிகிறது? சித்திரை பங்குனி அடுத்த மாதம்லாம் ஃபுல்லாக சத்திரை காய் வரும். அப்படி இங்கிலீஷ்லேயும் சொல்லிடுங்களேன். இது ஏப்ரல் மாதம், மே மாதம், ஜூன் மாதம் வரைக்கும் இருக்குமா? ஜூன் வரைக்கும் இருக்கும். இது வந்து நல்ல விளைஞ்ச காய். இது காய் சின்னதாக இருக்கா? காய் சின்னதாக இருக்குது. சரி சரி சரி. நல்ல விளைஞ்சதாக இருக்குது பார்த்தியா? சொன்ன மாதிரி பால் வரல பற்றிலாம் என்ன? ஆனால் இது இந்த பக்குவம் பார்த்து பறிக்கணுண்ணே. அதே பக்கத்தில் பாரு, இது 2 பிஞ்சு. ஆனால் காய் பெருசாக இருக்குது. நல்லா விவரம் தெரிஞ்சால் தான் மாங்காய் தோட்டம்லாம் எடுக்க முடியும்ண்ணே. நீங்கள் தோட்டம் எப்படி குத்தகைக்கு எடுப்பீங்களா இல்லைன்னா எப்படிண்ணா? குத்தகைக்கு தான் எடுப்போம். குத்தகைக்கு எடுத்துருவீங்க. மொத்தமாக எவ்வளோ தோட்டம் தோராயமாக குத்தகைக்கு எடுத்து வச்சுருக்கீங்க? இப்போதைக்கு ஒரு 7 தோட்டம் இதோட சேர்த்து 8. மரம் கணக்குன்னா ஒரு 200-250 மரம் இருக்குமா? கூட இருக்கும். சரி சரி சரி. அது விளையல. இந்த விளைஞ்சதுன்னா அந்த வவ்வால் வந்து மேலே உட்காரும்போது அந்த பிசின் வழியை தள்ளுது பார்த்தியா? அது அதனால தானே முட்டு. ஆமாம், அது இந்த நகம் பட்டு உள்ளேருந்து இது விளைஞ்சிது. சூப்பராக விளைஞ்சிது. ரெடி பண்ணிங்க. பால் வருதான்னு பார்ப்போம். வெடிச்சிட்டுண்ணே. இதெல்லாம் என்ன பண்ணீங்க? தூர தான் போடுவீங்க? அவ்வளோதான். காய் இது முந்தின காய் பத்துக்கு. முந்தின காய்னா ஃபஸ்ட்டு காயா? சரி சரி. பூக்கிற காய். இப்போ பழம் வந்துடும். இந்த தடவை மழை ஏடாகூடமாக கொஞ்சம் பெஞ்சிட்டேண்ணே. பனியும் ஏடாகூடமாயிட்டு. மாம்பழம் பூரா அப்படிதான். அப்படிதாண்ணே. நெல்லிக்காய் மரமா? இந்த மரத்துக்கு வைக்க வேண்டிய உரத்தை பாருங்கள், என்ன உரம்னு பார்த்துக்கிங்க. கண் முன்னாடி அப்படியே காட்டுறேன். ஆட்டாம்புல்க்கு வேறு யூரியா அந்த மாதிரி எதுவுமே வைக்கலைங்க. இயற்கை உரம் ஆட்டாம்புல்கை தான் வச்சுருக்காங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. மாங்காய் எப்படி பறிக்கிறாங்க, அது ஏன் கருப்பாகுது, மழை பெஞ்சிச்சுன்னா பனி பெஞ்சிச்சுன்னா அது இம்பேக்ட் என்ன இருக்குது, ஒரு மாங்காய் வியாபாரி எப்படி பறிக்கும்போது என்னென்ன பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஸோ நான் வந்து எங்கள் ஊரில், அதாவது திருச்செந்தூர் பக்கத்தில் நல்லான்விளை
திருச்செந்தூர் சரௌண்டிங்கில் இருக்க எல்லா ஆர்கானிக் பொருள் என்னென்ன பொருள்லாம் கிடைக்குதோ அதை வந்து வீடியோ மூலமாக எடுத்து உங்களுக்கு தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போதைக்கு நான் வந்து அது ஓனர்கிட்டே இருந்தாலும் சரி, இல்லை லீஸுக்கு எடுத்து குத்தகைக்கு எடுத்து அதை வியாபாரம் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட இருந்து டேரெக்டாக நான் எடுத்து ரேட்டு கம்மியாக வச்சு தாங்க விற்றுட்ருக்கேன். ஃப்யூச்சரில் இது வந்து கொஞ்சம் நிறையா சேல் ஆச்சு அப்படின்னா என்னால் இன்னும் ரேட்டு எவ்வளோ கம்மி பண்ணி கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு ரேட்டு கம்மி பண்ணி கொடுப்போங்க. எதனால் நான் இந்த விஷயத்தை எடுத்து பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஹெல்த் இஷ்யூ வந்து சாப்பாடுனால ஹெல்த் இஷ்யூ வந்துச்சு. அதனால தான் அதோட அத்தியாவசியம் என்னென்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் இந்த மாதிரி ஆர்கானிக் பொருளை வந்து சாப்பிடணும், அதை பற்றி மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறதுல இறங்கியிருக்கேன். ஸோ நான் பண்ணுறது விஷயம் வந்து டேரெக்டாக ஓனரு, டேரெக்டாக குத்தகைக்கு எடுக்கிற இவங்ககிட்ட தான் எந்த தேர்ட் பர்சன்கிட்டையும் வச்சு நான் வைக்கலைங்க. எதனால் நான் தேர்ட் பர்சன் இதில் வைக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டேரெக்டாக யார்கிட்ட இருந்து இடம் இருக்கிறவங்க, அதாவது குத்தகைக்கு எடுத்துருக்கவங்கிட்ட இருந்து வாங்குறவங்க தான் போகணும். இன்டர்மீடியேட்டாக இருந்து நிறைய காசு நிறைய பேர் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. அதை தடுக்கிறதுக்காக தான் இந்த ஸ்டெப்பை நான் எடுத்துருக்கேங்க. ஸோ உங்களுக்கு வந்து திருச்செந்தூர் சரௌண்டிங்கில் உங்களுக்கு ஆர்கானிக் பொருள் வேணும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பர் கொடுக்குறேன். கண்டிப்பாக உங்களுக்கு என்ன பொருள் வேணாலும் எனக்கு கேளுங்க. இல்லை என்னோடய வீடியோ பார்த்துட்டு எதுவும் பொருள் இருந்துச்சுனாலும் அவைலபிள் இருந்துச்சுன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அவைலபிள் இருந்துச்சுன்னா நான் டெலிவரி பண்ணுறேன். மேக்ஸிமம் மினிமம் ஒரு 10 kg அந்த மாதிரி ஆர்டர் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா 1 kg அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ட்ராவல் அங்கே நான் ஒரு இடத்துக்கு போகிறேன்னா அந்த இடத்துக்கு ட்ராவல் பண்ணுற தூரம் எல்லாமே கொஞ்சம் அதிகமாகுது. 10 kg அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு பொருள் வாங்குறதுக்கு நான் செலவு பண்ணுற பெட்ரோல் சார்ஜ் தான் நான் 10 கிலோ வாங்குறதுக்கும் செலவு பண்ணுறேன். அதனால தான் வாங்குறவங்க என்ன பண்ணுங்கன்னா, ஒரு 4-5 பேர் சேர்ந்து இருந்து தலைக்கு 2 கிலோ அப்படி கணக்கு பண்ணி வாங்கினீங்கன்னா, நான் யாராவது ஒரு ஆளுக்கு மொத்தமாக கொரியர் பண்ணிடுறேன். அவங்ககிட்டேருந்து ஸ்ப்ளிட் பண்ணி வாங்கிடுங்க. இந்த மாதிரி பண்ணுனா வாங்குறவங்களுக்கும் அமௌண்ட் வந்து கம்மியாகும். அதாவது டெலிவரி சார்ஜ் எல்லாமே கொஞ்சம் கம்மியாகும். எனக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போய் மொத்தமாக வாங்கி அனுப்புறதுனால ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க. 1 கிலோவுக்கு நான் போனால் ரூ. 100 செலவாகுதுன்னா 10 கிலோ வாங்குறதுக்கு எனக்கு ரூ. 100 தான் செலவாகும். ஸோ டெலிவரி பண்ணுற இடத்துல மட்டும்தான் எனக்கு டெலிவரி சார்ஜ் முன்ன பின்ன வேரி ஆகுங்கிறேன். மற்றபடி அந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒன்று தான். அது 1 கிலோவாக இருந்தாலும் சரி, 100 கிலோவாக இருந்தாலும் சரி. அதுக்காக தான் நான் தெளிவாக சொல்கிறேங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஊரில் கிடைக்கிற ஆர்கானிக் பொருள் வேணுன்னா கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். என்ன டவுட்னாலும் கேளுங்க. நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.